Hello my people, welcome back to my channel. How are you all doing? I'm doing good. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, அது மூலியமாக நம்மளுக்கு ஒர்க் கிடைக்குமா இல்லையாங்கிறத பற்றி தான். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. To continue their professional life or family நீங்கள் கொண்டு வரீங்க or ஸ்டடீஸ்க்காக நீங்கள் வரீங்க or எதுக்காக நீங்கள் ஃப்ரான்ஸ்க்கு வந்தாலும் ஃப்ரெஞ்ச் வந்து மஸ்ட். ஃப்ரெஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ், ஜெர்மன், ஸ்பானிஷ் அந்த மாதிரி நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசினாலும் கூட அது ஒரு போனஸ் மாதிரி தான் உங்களுக்கே தவிர, பட் ப்ரைமரி லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்ச் தான் இங்கே. ஸோ ஃப்ரெஞ்ச் இல்லாமல் கண்டிப்பாக இங்கே வந்து சர்வை பண்ண முடியாது. மேபி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெஞ்ச் இல்லாமல் வந்து வெறும் இங்கிலீஷ் வச்சுட்டு மேனேஜ் பண்ணலாம், இங்கே ஒர்க் பண்ணலாம், அங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. பட் தென் மேபி லைக் ஸ்டேட் லைக் பாரிஸில் நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருப்பாங்க, அதனால அங்கே அது ஒர்க் ஆகுமே தவிர லைக் ரிமோட்டான ஒரு பிளேசஸ்லாம் இருக்கும் தானே, அங்கெல்லாம் வந்து பியூர் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து வாழ்வாங்க. பட் அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது, ஒன்லி வித் இங்கிலீஷ் ஆர் சம் அதர் லாங்குவேஜ். ஸோ அதுதான் வந்து ஒரு ஹார்டான ட்ரூத். ஒப்பீனியன் சொல்லணும் என்னன்னா, ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷனில் யாரெல்லாம் நீங்கள் வரீங்களோ ஆர் நீங்கள் வைஃப்ஸ் நீங்கள்லாம் வந்து ஊரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும் தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 years and 5 months வந்து ஆச்சு. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட் இருந்தது அப்படின்னா அந்த டைமில் ஃப்ரெஞ்ச் வந்து லேர்ன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நைட் போல் கொஞ்சம் ஒரு 10 minutes or 15 minutes லைக் பேசிக் திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஆர் நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளாஸஸ் எதுவும் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் வந்து அந்த பிரேக்கில் நான் இந்தியாவில் இருக்கும்போது நான் வந்து அலையன்ஸ் ஃப்ரான்சிஸ் சென்னையில் இருக்குது, அங்கே வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து A1 and A2 வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ப்ரைஸி, லைக் 36,000 சம்திங் அந்த மாதிரி வந்து இருந்தது. வித் காஸ்மோபொலைட்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து கொடுப்பாங்க, அதில் வந்து நம்ம லைக் ஒர்க் ஆன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து புக்குக்கும் பே பண்ணி தான் வாங்கணும், அதுவும் அவங்க இன்ஸ்டிடியூட் போயிட்டு தான் நம்ம வந்து வாங்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் அலையன்ஸ் ஃப்ரான்சைஸில். ஸோ ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்திருந்தேன். ஒரு நாளைக்கு 2 hours வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், இவ்வளோ ஹவர்ஸ்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ A1 A2 வந்து நான் முடிச்சிட்டேன். அண்ட் B1 வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ B1 வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு. பட் தென் நான் வந்து அந்த டைமில் என்னோட மெடிக்கல் ப்ரொஃபஷனும் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ப்ளஸ் நான் வந்து ஒர்க்குக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த டைமில் எனக்கு அதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது ஃப்ரெஞ்சை விட. ஸோ அதனால நான் வந்து B1 வந்து கண்டினியூ பண்ணல. பட் நான் இப்போ நினைக்கும் போது மேபி அதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுது. பட் தென் ஓகே, நம்ம சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்கிற மாதிரி அட்லீஸ்ட் A2 முடிச்சுட்டு வந்ததுனால இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் அது ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் நம்ம வந்து ஊரில் நம்ம படிக்கும்போது நம்ம ஒரு கொஷின்ஸ் கேட்கும், மேம்கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷில் கேட்போம், மேம் வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தேட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஃப்ரேஸ், இந்த கிராமர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்போம். பட் வந்து ஃப்ரான்ஸில் நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ்க்கு வந்து இங்கிலீஷில் நம்ம வந்து கேட்க முடியாது. ஈவன் தோ நீங்கள் எதுவும் கிளாஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அங்கே டவுட் கூட நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சில் தான் வந்து கேட்கணும். அதுக்கு தேவையான ஒரு பேசிக்கான ஃப்ரெஞ்சாவது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ இங்கே என்னோட பர்சனல் ஜேர்னி என்னென்னா, இங்கே நான் ஃப்ரான்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நான் வந்து ப்ரைவேட் கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இங்கே ஓஃபியில் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்களே வந்து தருவாங்க. பட் தென் எனக்கு A2 லெவல் இருந்ததுனால அவங்க தரல, நீங்களே ப்ரைவேட்டாக பார்த்துக்கோங்கிற மாதிரி என்னைய சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் வீட்டில் படிச்சுக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. பட் நான் தான் வாலண்டியராக எனக்கு வீட்டில் படிக்க வேண்டாம், நான் ப்ரைவேட்டாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ப்ரைவேட் கிளாஸ் வந்து எடுத்துட்டு இப்போ நான் அங்கே போய் ஒருத்தங்க கிட்ட என்னால் கொஞ்சமாவது கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நான் அங்கே ஊரில் படித்த அந்த A2 லெவல் வரைக்கும் படித்த ஒரு விஷயம் தான் என்னை வந்து காப்பாற்றுதுங்க. ஸோ ஒன்றுமே தெரியாமல் வர்றதுக்கு ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வாங்க, நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சில் ஏதாவது படிச்சுட்டு வாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பிட்டர் ட்ரூத் இருக்குங்க, ஈவன் தோ நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இல்லை லாயராக இருக்கலாம், இன்ஜினியர், டீச்சர், என்ன ப்ரொஃபஷனில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியலை அப்படின்னா யூ ஆர் கன்சிடர்ட் அஸ் 0 ஹியர். ஸோ அதுதான் வந்து மெயினான விஷயம். அவ்வளோ தூரம் இங்கே ஃப்ரெஞ்சுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். அண்ட் முடிஞ்ச அளவு வீட்டில் வந்து இருக்காதீங்க, வீட்டில் உட்காந்து படிக்கணும்
வீட்டில் நான் யூடியூப் பார்த்து படிச்சுக்கிறேன், இல்லை சம் ஆப் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறத விட மேபி நீங்கள் வீட்டில் உட்காந்து ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கலாம். லைக் ஒரு குரூப் இருப்பாங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு மேம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் படிச்சுக்கலாம். மற்றபடி நீங்களாக ஒர்க் ஆன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அண்ட் உங்களுக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். லைக் எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நம்ம அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே தவிர நம்ம வீட்டில் உட்காந்துலாம் எதுவுமே பண்ண மாட்டோம். அது 100%. லைக் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பாங்க தெரியுமா, அவங்க வேணால் அந்த மாதிரி பண்ணலாம். அதனாலேயே நான் வந்து ஐ தாட் ஓகே நான் வந்து கிளாஸ் எடுத்துடுறேன்னு சொல்லி எடுத்துட்டேன். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் வெளியே போயிட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. இதனால் வரைக்கும் நான் வந்து 4 months முடிஞ்சு 5th month ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நான் வந்து ஐ ட்ரை டு ஸ்பீக் வித் ஃப்ரெஞ்ச் பீப்புள் லைக் இன் ஃப்ரெஞ்ச். ஸோ அவங்க வந்து ஈவன் தோ அவங்க சொல்கிறது எனக்கு புரியலைனாலும் வாட் ஐ வில் டூ இஸ் மேடம் like I don't speak like je suis nouvelle en France, je ne parle pas très bien en français, pouvez-vous parler un peu lentement அப்படின்னு வந்து நான் கேட்டுருவேன், அவங்ககிட்ட சொல்லிடுவேன். லைக் நான் வந்து நியூ டு ஃப்ரான்ஸ் அண்ட் நான் வந்து ரொம்ப ஃப்ரெஞ்ச் பேச மாட்டேன், கேன் யூ ஸ்பீக் லிட்டில் லைக் ஸ்லோலி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் நினைப்பீங்க லைக் அவங்க இதாக அஃபண்ட் ஆவாங்க மேபி. ஆனால் அவங்க வந்து ரொம்ப கைண்டாக இருப்பாங்க ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு. இஃப் யூ டாக் டு தெம் இன் ஃப்ரெஞ்ச், லைக் நான் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃப்ரெஞ்சில் பேசும்போது அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க அவ்வளோ ஹாப்பி ஆவாங்க. அதை வந்து நான் பார்த்துருக்கேன். என்னையே வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் என்கிட்டே சொல்லியிருக்காங்க லைக் நீங்கள் வந்து 4 months தான் ஆகுது, இவ்வளோ தூரம் நல்லா பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் இட்ஸ் ஆல் அபவுட் நீங்கள் வந்து போய் பேசணும், அவ்வளோதான். தப்பாக இருந்தாலும் சரி அவங்களாம் கண்டுக்கிட மாட்டாங்க. அவங்க வந்து இது இப்படி, இது வந்து இது தப்பு, இது நீ வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுன்னு நம்மளுக்கு சொல்லி தான் கொடுப்பாங்களே தவிர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவும் கலாய்க்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை. லைக் மாக் பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஆர் வெரி வெரி கைண்ட் அண்ட் தே ஆர் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு டெல் சம்திங் ஹியர். என்னன்னா என்கிட்டே ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க லைக் நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ்க்கு வந்து ஃப்ரெஞ்ச் படித்து அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு அது வந்து கஷ்டமாக இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு மாதிரி எனக்கே ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்துடும் அவங்க பேசும்போது. ஆனால் நான் உண்மையிலே இதில் என்னையே தான் நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஜேர்னி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஐ எம் அ கேர்ள் ஃப்ரம் ரூரல் ஏரியா லைக் திருநெல்வேலி. சிட்டி சைடில் தான் வளரல. ஈவன் திருநெல்வேலி டவுனில் கூட நான் வளரல. லைக் ஐ எம் ஃப்ரம் ரிமோட் ஏரியா. என்னோட ஊர் பேர் வைராவிக்குளம். நான் வந்து கடிடைக்குறிச்சிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் தான் நான் வந்து படித்தேன். ஸோ நான் வந்து சிபிஎஸ்சி சிலபஸும் படிக்கலை. சிபிஎஸ்சி சிலபஸ் லைக் சென்ட்ரல் போர்டில் கூட நான் படிக்கலை. நான் படித்தது ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். அண்ட் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் ஜார்ஜியா போயிட்டேன். So do you really think that time I was speaking like English very fluently? Not at all. எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து புரியும், பெருசாக பேச தெரியாது. அதுதான் ஒரு ஹார்டான ட்ரூத்தாக இருந்தது அந்த டைமில். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு வந்து சிலது புரியாது. அண்ட் என் கூட இருந்தவங்களும் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அந்த டைமில் நான் வந்து நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பலாம் நினச்சிருக்கேன். பெருசாலாம் இங்கிலீஷ் வராது எனக்கு. ஒரு வாட்டி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து இருந்தது. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் இது வந்து ஓரல் தான். எங்கள் காலேஜில் மோஸ்ட்லி ஓரல் தான் வைப்பாங்க, ரிட்டன்லாம் பெருசாலாம் இருக்காது. ரிட்டன் வந்து எம்சிக்யூஸ் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ரிட்டனும் இருக்கும் ஓரலும் இருக்கும். ஓரலில் வந்து தான் நம்ம தியரி வந்து சொல்லணும் அவங்ககிட்ட. ஸோ அவங்க வந்து முன்னாடி டேபிளில் உட்காந்துருப்பாங்க, சிட்டாக வந்து அவங்க முன்னாடி இருக்கும், லைக் கவுத்தி போட்டு வச்சுருப்பாங்க பேப்பர்ஸை. நம்ம பேரை கூப்பிடும்போது நம்ம முன்னாடி போய் உட்காரணும். அதுலேருந்து ஒரு சிட்டு எடுக்கணும். 4 கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கணும். ஈச் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மார்க் இருக்கும். தியரி ஃபுல்லாக அவ்வளோ பெரிய பெரிய பேராகிராஃபாக நம்ம வந்து சொல்லணும் அவங்ககிட்ட. ஸோ வந்து ஃபிசிக்ஸ் அந்த டைமில் இருந்தது. எனக்கு வந்து தெரியுது, கான்செப்ட் வந்து தெரியுது. அந்த 5 கொஸ்டின்லையுமே ஒரு 3 கொஸ்டினுக்கு தான் ஆன்சரே தெரியும். கான்செப்ட் தெரியுது, ஆனால் அதை இங்கிலீஷில் என்னால் ஃப்ரேஸ் பண்ணி என்னால் சொல்ல முடியல. ஸோ அந்த அளவு நான் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கேன். என் லைஃப்பில் அந்த லாங்குவேஜுங்கிற பேரியர் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் வந்து பெருசாக யாரும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. எங்கள் ஸ்கூல்லையுமே வந்து இங்கிலீஷ் டைம் பீரியடில் மட்டும்தான் இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணுவோமே தவிர அதுவும் ஒரு பேசிக் இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்து நான் அந்த டைமில் 5 மார்க் அது நான் வந்து 0 தான் வாங்கினேன்.
எனக்கு தெரியல, ஒரு கொஸ்டினுக்கு கூட என்னால் ஆன்சர் பண்ண முடியல. நான் வந்து 0 தான் வாங்கினேன். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் பின்னாடி லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிட்டு உட்காந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சேன். ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டேன். ஹோம் சிக் வேற இருந்துச்சு எனக்கு. ஸோ எங்கள் அம்மாவெல்லாம் ரொம்ப நினச்சி ரொம்ப அழுது நான் வந்து மயக்கமே போட்டு விழுந்துட்டேன். அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுவாச்சு. அதான என்னால் இன்னை வரைக்கும் மறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன் நான். அதுல இருந்து நான் வந்து படிச்சு, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்பவும் எனக்கெல்லாம் பெருசா அவங்க சொல்றது புரியாது, புக்ல வாசிக்கிறது தெரியாது, அதெல்லாம் எனக்கு புரியாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னோட ஃபோன்ல வந்து டீச்சர்ஸ் டீச் பண்ணும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். வீட்டில் போய் அதை கேட்டு அதை அப்படியே நோட்ஸ் எழுதி அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் தென் என் கூட இருந்த என்னோட ரூம்மேட்ஸ், என்னோட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஷார்ஜால, யூஏஇல அந்த மாதிரி அங்கிருந்து சிபிஎஸ்சி படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட இருந்தாங்க. அப்போ நான் தான் வந்து ரொம்ப இன்ஃபீரியரா இருந்தேன் அந்த டைம்ல. ஆனா அவங்க அப்படிலாம் என்னை ட்ரீட் பண்ணதே கிடையாது. அவங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. மீன்ஸ் நம்ம மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வைஸ்லாம் கிடையாது. லைக் அவங்க கிட்ட சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். லைக் அவங்க என்கிட்ட நிறைய பேசுவாங்க. லைக் அது மூலியமா நான் கேட்டு இருந்து அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷுங்கிற ஒரு இது நல்ல ஃப்ளூவெண்டா நான் பேசி கத்துக்கிட்டு நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன். வித்தின் இந்த ஒரு 6 வருஷம் என்னோட மெடிக்கல் ஜேர்னி. அதுல ஒரு 2 வருஷத்துல நான் வந்து எனக்கு வந்து புரியும் எல்லாமே. நான் வந்து நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன ஒரு 2 இயர்ஸ்ல என்னால வந்து அந்த ஃப்ளூவெண்டா பேச முடியாத இங்கிலீஷை நான் ஒரு 2 வருஷத்துல நான் பேசினேன் அப்படின்னா அது வந்து நம்மளோட பொட்டென்ஷியல் தான், சீரியஸா. ஸோ வந்து இது நான் கிரெடிட்ஸ் வந்து எல்லாமே என்னோடது அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். என்னோட என்வாயரமெண்ட்டும் அப்படி இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பர்சன், என்னோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருந்தது. அது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதுதான் நான் வந்து இப்பவும் நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷா இருக்கட்டும், ஃப்ரெஞ்சா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எல்லாமே ஒரு லாங்குவேஜ் தான். இது வந்து நம்மளோட இதுதான் லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். இது வந்து நம்ம படிச்சு இதை கடந்து போவோம். இன்னைக்கு நான் ஒரு எக்ஸ்போஜர் எனக்கு வந்தது. நிறைய அடிபட்டேன், நிறைய என்னால முடியல, திணறுவேன். ஆனா அப்படி இருந்தும் நான் வந்து அந்த லாங்குவேஜை கத்துட்டு ஒரு டிப்ளமா, மெடிக்கல் டிப்ளமா ஈஸி கிடையாது. நம்ம வந்து ஒரு அங்க உள்ள ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் நேரா ஓரலா நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு நம்ம பேசும்போது அதோட ஹைப்பே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இருந்ததுனால தான் இந்த அளவு நான் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஞ்சிலேயே C1 C2 மாதிரி இருக்குன்னா ஒரு C1 லெவலில் இப்போ எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும், எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்சுமே. ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், எனி லாங்குவேஜ் இட் மேட்டர்ஸ். லைக் அது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆனால் மட்டும்தான் கிடைக்கும். அடிபடணும். லைக் நம்மளால தப்பா பேசினாலும் சரி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் நினைக்க போறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க ஃப்ரெஞ்ச் கிடையாது, இவங்க வந்து ஒரு புது இடத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் ஏன் என்னோட பர்சனல் ஜேர்னி அங்கே ஷேர் பண்றேன் அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாம, லைக் லாங்குவேஜ்ல எதுவுமே தெரியாம நான் ஒரு கண்ட்ரி போய் அங்க அடி வாங்கி சர்வை பண்ணி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பாஸ் பண்ணி ஒரு மெடிக்கல் டிப்ளமா வச்சிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங். பட் தென் அதை நானா வளர்ந்துருக்கேன், எனக்கே தெரியாம நான் வளர்ந்துருக்கேன் அந்த லாங்குவேஜ் ஜேர்னில சொல்றேன். ஸோ வந்து இதில் வந்து நான் எனக்கு மட்டும் கிரெடிட்ஸ் கொடுக்க மாட்டேன். என்னோட சரௌண்டிங்ஸ் அப்படி இருந்தது. எல்லாரும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் அண்ட் என் கூட இருந்தவங்க எல்லாரும் மலையாளிஸ் அந்த டைமில். ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேட் வாஸ் மை ஜேர்னி, மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் நான் எவ்வளோ அதுலேருந்து ப்ராக்ரஸ் ஆகினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும். எக்ஸ்போஜர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. லைக் வெளியே போயிட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள் கிட்ட பேசுறது, இல்லைனா அந்த வாலண்டியரிங் பண்ணுவாங்க தெரியுமா, அது நான் இன்னும் பண்ணலை. பட் தென் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, மேபி இன் ஃபியூச்சர் ஆர் ஐ மே நாட் டூ இட், ஐ டோன்ட் நோ. லைக் அந்த மாதிரி ஒரு வாலண்டியரிங் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். எங்கேயாவது பிளேசஸ் போகலாம், ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ் இருக்குது. லைக் என்னோட டீச்சர் எப்போவுமே இங்கே உள்ள டீச்சர் சொல்லுவாங்க, பாட்காஸ்ட் கேளுங்க, யூடியூப்பில் நிறைய பாருங்க, நிறைய பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். லைக் வி ஆர் ஆல் இன் அ சேம் போட். நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதனால் ஊரில் இருந்தீங்க அப்படின்னா இப்போமே வந்து உங்களோட ஃப்ரெஞ்ச் லேர்னிங் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது வந்து ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆஃப்டர் கம்மிங் டு ஃப்ரான்ஸ். ஸோ என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிபடி. ஐ எம் so grateful for your subscription and see you in next video. Bonjour, au revoir.